மன்சூர் அலிகான் பண்றாரு. ஏங்க வடிவேலு வந்து விஜயகாந்தை எவ்வளோ கேவலமாக பேசினாரு. திமுக வந்துங்க ஒரு பக்கம் எஸ்வி சேகர் நேத்து வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. மன்சூர் அலிகான் பண்றாரு. நிறைய பேரை திரையுலகிலேருந்து கொண்டு வருவாங்க. ஏங்க வடிவேலு வந்து விஜயகாந்தை எவ்வளோ கேவலமாக பேசினாரு. திமுக வந்துங்க தன்னுடைய அரசியல் எதிராளிகளை அரசியல் ரீதியாக விமர்சனம் செய்யறதுக்கு முடியாதுங்க. அதனால் அவங்க வந்து மற்ற கூலிப்படைகளை கொண்டு வருவாங்க. இணையத்தில், மீடியாவில், சினிமா கலை உலகத்திலேருந்தே கொண்டு வருவாங்க. ஏன்னா இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கலை உலகம் சினிமா என்பது முதல்ல வந்து கலைஞர் ஆட்சியில் சன் பிக்சர்ஸ் கையில் இருந்தது. அவங்க விற்கிறது தான் சட்டம், அவங்க சொல்கிறது தான் காசு, அவங்களுக்கு தான் நீங்கள் பண்ணணும். எல்லாமே சன் பிக்சர்ஸ் ரிலீஸ் தான் இருக்கும். இப்போ அந்த இடத்த ஸ்டாலினுடைய காலத்தில் பார்த்திங்கன்னா ரெட் ஜெயண்ட் பிடிச்சிடுச்சுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஆயிரக்கணக்கான தியேட்டருங்களை அவங்க தான் வச்சுருக்காங்க கையில்.